Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை என்கவுண்டர் செய்யக்கூடாது என்று அவரது மனைவி புகார் அளித்திருக்கக்கூடிய நிலையில் அதனை பரிசீலிக்க ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் நாகேந்திரன், இந்த ஆணை தொடர்பான முழுமையான விவரங்கள். பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை என்கவுண்டர் செய்யக்கூடாது என அவரது மனைவி தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மனுதாரரின் மனுவை பரிசீலித்து 4 வாரங்களில் உரிய முடிவெடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருச்சியை சேர்ந்த திவ்யா உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றினை தாக்கல் செய்தார். அதில் எனது கணவர் வெள்ளைக்காளி 2019ஆம் ஆண்டு முதல் புழல் சிறையில் தண்டனை அனுபவித்து வருகிறார். கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி காளி என்கின்ற காளீஸ்வரன் எனும் நபர் மதுரையில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக எனது கணவரின் நண்பர் சுபாஷ் சந்திர போஸ் என்பவரை போலியாக இந்த வழக்கில் சேர்த்ததோடு அவரை என்கவுண்டர் செய்து விட்டனர். அதோடு இவ்வழக்கில் எந்த தொடர்பும் இல்லாத எனது கணவரையும் குற்றவாளியாக சேர்த்துள்ளனர். விசாரணை என கூறி அழைத்து சென்று எனது கணவரை என்கவுண்டர் செய்யும் வாய்ப்பு இருப்பதால் அவரை என்கவுண்டர் செய்யக்கூடாது என மனு அனுப்பியுள்ளேன். எனது கணவரை என்கவுண்டர் செய்யக்கூடாது என நான் அனுப்பிய மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தனபால் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மனுதாரரின் மனுவை பரிசீலித்து 4 வாரங்களில் உரிய முடிவெடுக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.